இல்ல ஒரு காலகட்டத்தில பாடல்களே ரசிகர்கள வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்தது. கட்டாயம். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கா? கட்டாயமா இருக்கு சார். நீங்க ம். இப்ப அனிருத்தெல்லாம் பண்ற பாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னால பயங்கரமா ஹிட் ஆயிருது சார் அது. ம். இப்ப இந்த சாய் அபயங்கர் அவர் பண்றதுமே இப்ப நல்ல ஹிட் ஆயிருது சார். ம். நீங்க ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்ப அந்த பாட்ட நம்ம தியேட்டர்ல பார்க்கலாங்கிற ஒரு இதுல வராங்க. அதெல்லாம் உண்மதான் சார். அதெல்லாம் சார் பாட்டுங்கிறது ஒரு கட்டாயமா ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஆடியன்ஸ நகர்த்தி கொண்டு போறது தான் சார். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம சினிமாங்கிறது, தமிழ் சினிமாங்கிறதோ, இல்ல இந்தியன் சினிமாங்கிறதோ, ஏதோ ஒருதலை பட்சமா ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கானவங்களுக்கான மட்டுமே இல்ல சார். அதுதான் நான் சொல்லுவேன். ம். அது கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ரஜினி சார் படமோ, இல்ல விஜய் சார் படமோ, இல்ல வந்து ஒரு அஜித் சார் படமோ பார்க்க போறேன்னா, என் ஃபேமிலில வந்து வயசான 80 வயசுல ஒரு பாட்டி இருப்பாங்க. 65 வயசுல ஒருத்தவங்க இருப்பாங்க. 35 எல்லாரையும் நீங்க கவர் பண்ற மாரி ஒரு பாட்டு போடுறது இல்ல சார். அப்படி போடலாமே அப்படின்னு நானு இவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா, இப்ப இப்ப நான் ஒரு சின்ன படம் பண்றேன் சார். இப்ப ஒரு சின்ன படம் பண்றேன். அந்த படத்துல நான் வந்து ஒரு புது ஒரு ஜானரையோ, இல்ல ஒரு புது வகையான முயற்சியோ நான் ட்ரை பண்ணி காமிச்சா எவனும் கேட்க மாட்டான். அதே நேரத்துக்கு பெரிய ஹீரோக்களோட படத்துல வந்து ஒரு ஒரு இப்ப இப்ப இப்படியே போகாம ஒரு பக்கா கிளாசிக்கான ஒரு விஷயம், ஒரு கிளாசிக்கல் விஷயம். இப்படின்னு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, லார்ஜ் ஆடியன்ஸ் கேட்பாங்க அத. அது இன்ட்ரோடியூஸ் ஆகும். அது ட்ரெண்ட் மாறும். ஸோ அது வந்து இப்ப இப்ப நான் என்னன்னா, இப்ப இருக்கிற புது கம்போசர்ஸ் எல்லாருமே இந்த மாரி பெரிய ஆட்களுக்கு பண்றவங்க கிட்ட குடுக்குற ரிக்வெஸ்ட் ஒரு ஆடியன்ஸா தான். மியூசிக் டைரக்டரா கிடையாது. ஸோ நீங்க தான் நெறைய புது ஜானர வந்து டெவலப் பண்ணி காமிக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. இப்ப அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா சார், ஓ இதெல்லாம் மியூசிக் இப்படியெல்லாம் இது பண்ணலாம்ல அப்படின்னு ஒண்ணு. பட் இப்ப ஒரே ஒருதலை பட்சமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறபோது, ஓ இதுதான் ட்ரெண்ட் போல இருக்கு அப்படின்னா, அதுதான் ட்ரெண்ட். அப்ப அதே மாரி பண்ணலன்னா, மத்தவங்க எல்லாம் தப்பான மியூசிக் டைரக்டரா இருக்காங்களாங்கிற மாரியான ஒரு ஃபீல். ஸோ ஆனா என்னன்னா சார், இப்ப பண்றவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க சார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்றாங்க. பாட்டு ஹிட் ஆகுது. ரொம்ப சூப்பரா பண்றாங்க சார். ஆனா, நான் ரிக்வெஸ்ட்டா என்ன சொல்றேன்னா, நெறைய வேற வேற ஜான்ரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சார். இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம். பழசு இருக்கிறதே நம்ம வந்து அத வந்து இவங்க திரும்ப கொண்டாடணும். திரும்ப கொண்டு வந்தாலே போதும்.